சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். மீட்பர் யாருக்கு வருவாங்களா? சீயோனுக்கும், இரண்டாவது யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். சீயோனுக்கு வருவார். மீட்பர் எங்க வருவாரு? சீயோனுக்கு வருவார். மீட்பர்னா யாரு? உலக ரட்சகர், நம்மளை மீட்டெடுத்த தெய்வம். ஏசப்பா எங்க வருவார்? முதல்ல சீயோனுக்கு வருவார். சீயோன்னா எதை குறிக்குது? சபையை குறிக்குது. சீயோன்னா எதை குறிக்குது? சபையை குறிக்குது. சபை குறிக்குது. சபை வெறும் கட்டிடம் கற்களால் ஆன சபையை மட்டும் குறிக்கல, சபையாகிய நம்மையும் என்ன பண்ணுது? குறிக்குது. அப்ப சீயோன் யாருக்கு முதல்ல வருவாரு? சீயோன் எங்க வருவாரு? சபைக்கு. சீயோன் யாருக்கு? சீயோன் கிட்ட வருவார். சீயோன்னா யாரு? சபையை குறிக்குது, நம்மளை குறிக்குது. நம்மளிடத்துல தேவன் என்ன பண்ணுவாரு? வருவார். அது மட்டும் இல்ல, யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். யாக்கோபுனா யாரு? தேவனுடைய பிள்ளை. யாக்கோபுனா யாரு? தேவனுடைய பிள்ளை. இல்ல, அப்ப நாமளும் தேவனுடைய பிள்ளை தான். யாக்கோபு மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும், மீறுதல் நம்ம தவறு செய்கிறோம், நம்ம குற்றம் செய்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோம், அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும் போது எங்க வருவார்? தேவன் நம்மிடத்துல வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார்னா யார்? இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். யார் வருவாங்க? ஏசப்பா நம்மளிடத்துல வருவார். ஏன்னா அவரால் தான் நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம கழுவப்பட முடியும். நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில போராட்டத்துல இருக்கிறோம், அதுல இருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா வந்து தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? எதுக்கு வருவாரு? நம்ம செஞ்ச தவறை சுட்டி காட்ட வருவாரா? மனுஷன் என்ன பண்ணுவான்? தான் செய்த தவறை என்ன பண்ணுவான்? சுட்டி காட்டுவான். கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? ஞாபகத்துல வச்சிருப்பான், இவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போதெல்லாம் பேசுவான். ஆனா தேவன் எதற்காக வருவார்? தேவன் எதற்காக வருவார்? நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமே தேவன் என்ன பண்ணுவாரு? வருவார். நம்ம செஞ்ச குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும், மீறல் எல்லாவற்றையும் விட்டு நம்ம மனம் திரும்பும் போது, நம்ம மனதார மன்னிப்பு தேவனிடத்துல கேட்கும் போது நம்மிடத்துல வந்து தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப சீயோனாகிய சபைக்கு தேவன் வருவார். ரெண்டாவது, நம்ம மனம் திரும்பி நம்ம மீறுதலை விட்டு மன்னிப்பு கேட்கும் போது தேவன் எங்க வருவார்? நம்மிடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் என்ன பண்ணுவாரு? வருவார். யோபு 19:25 பாருங்க. யோபு 19:25 யோபு 19:25 போடப்பட்டிருக்கு. என் மீட்பர் என்னது? உயிரோடு இருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்? கடைசி நாளிலே அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யோபு என்ன பண்றாரு? சொல்றார். யோபு பக்தன் சொல்றார். அப்ப அவர் என்னது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவர் எல்லாத்துலயும், என் கஷ்டத்துல இருந்து, என் வேதனையில இருந்து, என் வியாதியில இருந்து, என் நிந்தையிலிருந்து, என் அவமானத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க என் தேவன் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வருவாரு. நான் கடைசி நாள்ல என் கண்ணால அவரை நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன்னு சொல்லி யோபு பக்தன் என்ன பண்றாரு? சொல்றாரு. அப்ப மீட்பர் நமக்கு எதுக்கு வராரு? நம்மளை விடுவிக்க வராரு. மீட்பர் எதற்காக வராரு? விடுவிக்க வராரு. யார் நம்மளுடைய மீட்பர்? நம்ம பாவத்துல இருந்து மீட்கக்கூடிய தேவன் யாரு? ஏசப்பா ஒருத்தர் தான். அப்ப அவர் வருவாரு. கண்டிப்பா என் பிரச்சனையில இருந்து என்னை மீட்டெடுப்பாருன்னு சொல்லி யோபு பக்தர் என்ன சொல்றாரு? தைரியமா சொல்றாரு. ஐயோ, நம்ம சொல்ல முடியுமா? என் பிரச்சனை போராட்டத்திலிருந்து என்னை மீட்கிறதுக்கு என் தேவன் வருவாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளால நம்ம சொல்லணும். சொல்ற அளவுக்கு நாம என்ன பண்ணணும் இருக்கணும். அப்ப எப்படி தன்னுடைய மீறுதலை விட்டு நம்ம மனம் திரும்பும் போது தான் தேவன் நம்மளிடத்துல என்ன பண்ணுவாரு? வருவார். நம்ம மீறுதல், நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா தேவன் வந்து என்ன பண்ண மாட்டாரு? நம்ம இடத்துல வரமாட்டாரு. தேவன் எப்படி வருவார்? நம்ம மீறுதல்கள் என்ன பண்ணோம்? நம்ம மீறுதல்களை நம்ம உணர்ந்து நம்ம மனம் திரும்பி தேவனத்துல பாதைகள் நம்ம வரும்போது, நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஜபத்தை கேட்டு நமக்கு என்ன தருவாரு? தேவன் பதிலை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அப்ப தேவனிடத்துல
இருக்கிறாரோ அது போல நம்ம பரிசுத்தமா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். தேவன் எப்படி சுத்த கண்ணரா இருக்கிறாரோ அது போல நம்ம சுத்தமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த மீறுதலை, பிரச்சனைய, போராட்டத்தை நாம என்ன பண்ணணும்? நம்மிடத்துல இருந்து எடுத்து போடணும், மனம் திரும்பணும். நாம செய்யற தவறுனால்தான் நமக்கு என்ன வந்து பிரச்சனை வந்து சும்மா கிடக்கிற கோடாலையே காலில் எடுத்து போட்டுட்டு ஐயோ படையுது, அம்மா படையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? சில வேலைகள்ல இருக்கிறோம், உலகத்தான் சொல்றோம் வழக்கு. அப்ப அப்படித்தான் நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் நாமளே நம்மளுடைய இச்சையின் காரணமாக, நம்ம மன விருப்பத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை நாம என்ன பண்றோம்? நாம சந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த மீறுதல், தவறு செய்யறதுனால தான் நமக்கு பனிஷ்மெண்ட் வருது. அப்ப அந்த தவறுல இருந்து நம்ம மனம் திரும்பி நம்ம மன்னிப்பு கேட்கும் போது தேவன் எங்க வருவார்? நம்மிடத்துல வருவார். வந்து நம்மளை என்ன பண்ணுவார்? தேவன் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அப்ப நாம என்ன பண்ணணும்? தேவன் நம்ம கிட்ட வரணும்னா நமக்கு அதுக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்ம மாறணும். தேவன் நம்ம கிட்ட வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அதற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பாத்திரவங்களாய் நம்ம மாறணும். அப்போ ஒன்னே ஒன்றால் தேவன் விரும்புகிறாரு, நம்ம மீறுதலை விட்டு மனம் திரும்பணும். மீறுதலை விட்டு மனம் திரும்பணும். அவர் பக்கம் நம்ம திரும்பணும். உலகத்தின் பக்கம் நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய பக்கத்துல நம்ம திரும்பும் போது, மனம் திரும்பும் போது தேவன் நம்மளை வந்து என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். எந்த ஸ்தானத்திலும் தேவன் வந்து நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணோம்? மீட்பு யாரால்தான் நமக்கு கிடைக்கும்? ஏசப்பாவால் தான் கிடைக்கும். எதுல இருந்து நம்ம மீட்கப்படணும்? எல்லாரும் ஒரு பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல சிக்கி நம்ம தவித்து கொண்டிருக்கோம். அந்த பிரச்சனையில இருந்து, போராட்டத்துல இருந்து நம்ம விடுதலை அடையணும். நம்ம மீட்பர் வந்து நம்மளை மீட்கணும்னா முதல்ல நாம என்ன பண்ணணும்? அவருடைய ஆலயத்துக்கு வந்து நம்ம அவரை ஆராதிக்கணும். நம்ம மீறுதலை விட்டு நம்ம திரும்பணும், அவர் மனம் திரும்பணும். எந்த காரியத்தை நம்ம செய்யும் போது தேவன் நம்மளை வந்து என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அப்ப அவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், தவறாமல் அவருடைய ஆலயத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அந்த சத்தியத்தை தேவன் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது தான் நம்ம மனம் என்ன பண்ணும்? மனம் திரும்புவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம செய்யறது தவறு, இந்த காரியத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு என்ன பண்ணும்? உண்டாகும். அப்போ சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பி நம்ம மீறுதலுக்காக மன்னிப்பு தேவனத்துல கேட்டு நம்ம மனம் திரும்பும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? வந்து ஆசீர்வதிப்பார். அப்ப மீட்பர் எங்க வருவாரு? சீயோனுக்கு வருவாரு. ரெண்டாவது எங்க வருவாரு? மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? வருவார். அப்ப சீயோனாகிய சபை, நாம தேவன் நமக்குள்ள வாழுறாரு. தேவன் நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அந்த ஆலயத்தை நம்ம சுத்திகரித்து கொண்டு அந்த ஆலயத்துல தேவன் வந்து வாசம் செய்யறதுக்கு ஏதுவான ஒரு வழிவாசலை நம்ம செய்யும் போதுதான் தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்குள்ள வாழ்வாரு. சரிங்களா? அப்ப தேவன் நமக்குள்ள வாசம் செய்யணும், தேவன் நம்மளை தேடணும், தேவன் நம்மளோடு கூட உறவாடணும், தேவன் நம்ம கிட்ட வரணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நம்ம என்ன பண்ணணும்? அழைக்கிறவங்களா நம்ம இருக்கணும். தேவன் நம்ம கிட்ட வரணும்னா தேவன் நம்ம கிட்ட வர்றதுக்கான ஒரு வழிவாசலை நம்ம வச்சிருக்கணும். தேவன் நம்ம கிட்ட வரணுன்ற ஒரு எண்ணம் தேவனுக்கு வரணும்னா அப்ப அப்படி தகுந்த ஒரு தகுதி உள்ள பாத்திரமா நம்ம மாறணும்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு? விரும்புறாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல நாம என்ன பண்ணணும்? மனம் திரும்புகிற ஒரு பாத்திரமாய் நம்ம இருக்கணும். நம்ம மீறுதலை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ஏன்னா நம்ம மீட்பர் எங்க வராரு? முதல்ல சீயோனுக்கு வருகிறார். சபைக்கு வந்து நம்ம தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நம்மளுடைய காரியங்களை பற்றி சொல்லி தேவனுடைய நம்ம மனம் திரும்புதல் மூலமா தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். சபைக்கு வரணும். ரெண்டாவது சபையாகிய நாம பரிசுத்தமா இருக்கணும். மீறுதலை விட்டு நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறாரு. அப்ப நமக்கு எப்படி மீட்பர் வருவாரு? ஒன்று சீயோனுக்கு வருவாரு. ரெண்டாவது யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வருவார். அப்ப ரெண்டு காரியத்துக்காக தேவன் என்ன பண்ணுவாரு? வருவார். நாம அப்படி யாக்கோபு மனம் திரும்பி என்ன பண்ணோம்? மனம் திரும்பி மீறுதலை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய பக்கத்துல வரும்பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 59:20 படி மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனத்தின்படியாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் அப்பா சோத்திரம் எங்க மீறுதலை விட்டு மனம் திரும்பணும் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா நீர் முதலாவது ஆண்டவரே அப்பா சீயோனுக்கு வருகிறேன். சீயோனாகி அப்பா வெறும் கட்டிடம் கல்லு மண்ணுக்கு அல்ல அப்பா, சபைக்கு வெறும் கட்டிடமான சபைக்கு அல்ல அப்பா, எங்களிடத்திலே வருகிறீரப்பா. ஆண்டவரே நாங்கள் அதற்கு தகுந்தாற் போல அதுக்கு ஏற்ற ஒரு அப்பா சோத்திரம் பாத்திரங்களாய் நாங்கள் மாறணும். நாங்கள் அப்பா எங்கள் மீதுல விட்டு மனம் திரும்பணும் அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்கன்னு செபிக்கிறோம்ப்பா. அது மட்டும் இல்லை, நீங்க வர்ற அப்பா சீயோன்ல ஆண்டவரே சீயோன் அப்பா நாங்களே சீயோனா இருக்கிறபடினாலே, நாங்களே உங்களுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே ஆலயத்தை சுத்திகரித்துக் கொள்ள எங்கள் மீறுதலை விட்டு நாங்கள் திரும்ப மனம் திரும்பி அப்பா உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அப்பா எங்களை மாற்றும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக சோத்திரம். நாங்கள் அப்பா சுத்திகரிக்கப்பட போகிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே மீட்பர் நீ வந்து அப்பா எங்கள் பிரச்சனைகள், எங்கள் போராட்டங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் வியாதியில, எங்கள் கண்ணீர்ல போராட்டங்களை எல்லாவற்றிலிருந்து எங்களை மனம் திரும்ப பண்ண போறீங்கப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்தி சேமிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ளத்தோடு கொடுத்துருக்கிறோம். அப்படி நீங்க செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே.